கனடாவில் 2.9 மில்லியன் மக்கள் ஒன்று டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர் புரோகிராமில் வந்தவர்கள் அல்லது விசிட்டர் எக்ஸ்டென்ஷன் பெர்மிட்டில் உள்ளவர்கள். பாதி பேருக்கு விசா எக்ஸ்பயர் ஆகிவிட்டது, மீதி பேருக்கு விசா இந்த வருடம் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. இதில் ஸ்டூடெண்ட் விசா இன்க்ளூடட் அல்ல. இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்களா? I have tissue paper in my office because you don't know the tears that people will, genuine tears, where people will cry and tell me the harshest stories. எட்மண்டனில் ஒரு லாயர், இந்த அளவுக்கு இமிகிரேஷன் உதவியை தேடி வரும் மக்களின் எண்ணிக்கையை நான் பார்த்ததே இல்லை. கண்ணீருடன் ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒரு சோக கதை. அபிஷேக் வர்மா 2018 ஆண்டு கனடாவிற்கு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர். இவருக்கு இன்னும் 2 மாதங்களில் ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. இவரின் கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்க போகின்றது? இவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கின்றது, கனடாவில் தொடர்ந்து நீடிப்பதற்கு. Canada's admissions target was 395,000 in 2025. The Canadian government expects the rest of them to leave. 2.9 மில்லியன் மக்கள் வெளியேற வேண்டும். 2026 3,80,000 பேருக்கு PR வழங்கப்படும். மீதி உள்ளவர்களின் நிலைமைதான் என்ன? அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் தான் என்ன? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2.9 மில்லியன் மக்கள் கனடா நாட்டை விட்டு வெளியேறும் ஒரு தருணம். இதில் பெர்மிட் கடந்த வருடம் எக்ஸ்பயர் ஆன மக்கள், இந்த வருடம் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகும் மக்களின் எண்ணிக்கை மட்டுமே. இதில் ஸ்டூடெண்ட் விசா இன்க்ளூடட் அல்ல. ஒன்று ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் எக்ஸ்பயர் ஆன மக்கள் அல்லது விசிட்டர் விசாவில் பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களின் எண்ணிக்கை மட்டுமே. இது கனடா இமிகிரேஷன், ரெஃப்யூஜி அண்ட் சிட்டிசன்ஷிப் விட்ட ஒரு அறிக்கை. 2.9 million people living in Canada on temporary resident, worker, or visitor extension permits have visas that expired last year or they will expire this year, and not including student visas. This according to new data from Immigration, Refugees and Citizenship Canada. இன்னும் கிளியரா சொல்ல போனா, டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆன மக்கள், பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகும் மக்களின் எண்ணிக்கை. அடுத்தது விசிட்டர் விசாவில் ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றி பெர்மிட் எக்ஸ்பயர் ஆன மக்கள், எக்ஸ்பயர் ஆகும் மக்களின் எண்ணிக்கை தான் இது. இப்போ கொரோனாக்கு பிறகு லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் ஒரு பிரச்சனையாக இருந்தது. நிறைய பேர் டெம்பரரி ரெசிடென்ட் ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் மூலமாக கனடாக்குள்ளே வந்தாங்க. ஏன் விசிட்டர் விசாவில் கூட ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றி வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த 2 கேட்டகரியுமே பெர்மனன்ட் ரெசிடென்ட் பிஆருக்கு அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஒர்க் பெர்மிட் நிறைவுக்கு வந்தால் இந்த பிஆர் அப்ளிகேஷனுமே எக்ஸ்பயர் ஆகிவிடும். இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ எட்மண்டனில் ஒரு லாயர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், I have tissue paper in my office because you don't know the tears that people will, genuine tears, where people will cry and tell me the harshest stories. Okay. இந்த அளவுக்கு இமிகிரேஷன் உதவியை நாடி வந்த மக்களை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொருவருக்கு பின்னால் கண்ணீருடன் பெரிய சோக கதைகள் உள்ளது. எல்லாமே ஜெனுவினான கதைகளாகத்தான் உள்ளது. இப்போ கனடாவில் இந்த வருடம் 3,98,000 மக்களுக்கு தான் பிஆர் வழங்கப்படும். Canada's admissions target was 395,000 in 2025. The Canadian government expects the rest of them to leave. அப்படி பார்த்தா மீதி இருக்கும் மக்கள் நாட்டை விட்டு அவங்களாவே வாலண்டியராக வெளியேறுவாங்களா? அதுக்கு அவர் சொல்கின்றார், அது நடக்கவே நடக்காதென்று. So we may be facing a situation like we have in the States, where we have ICE officers grabbing people in the US. We'll have CBSA officers grabbing people here. Whether or not that's a good look for Canada is something we have to look at as a nation and think about. அப்படி பார்த்தா அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்கும். அதாவது ஐஸ் எப்படி அவங்கள பிடிச்சி டிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கனடியன் போர்டர் சர்வீஸ் இந்த இல்லீகலாக இருக்கிறவங்களை பிடிச்சி டிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களை வெளியேற்றலாம். ஆனால் அது கனடா நாட்டுக்கு அவ்வளவு அழகான செயல் அல்ல என்று இவர் கூறுகின்றார். இந்த பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகும் மக்களின் மனநிலை அப்படின்னு சொன்னால், பெர்மிட் எக்ஸ்பயர் ஆனாலும் பரவாயில்ல, இல்லீகலாக இந்த நாட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்து வாழ தயாராக இருக்கிறாங்க. ஆனால் கனடியன் போர்டர் சர்வீஸின் டேட்டாவின்
அறிக்கையின்படி போன வருடம் 2025ஆம் ஆண்டு 30,000 மக்களுக்கு ரிமூவல் ஆர்டர் அதாவது டிப்போர்டேஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. அதை விட 22,000 பேரை வந்து டிப்போர்ட் பண்ணி உள்ளார்கள். Data from Canada Border Services Agency shows there were more than 30,000 active removal warrants as of December, and more than 22,000 people were removed from Canada within the last year. இந்த வருடம் 1.4 மில்லியன் மக்களின் ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகின்றது. இதில் வந்து பாதிக்கு மேற்பட்டோர் அதாவது 800,000 மக்களின் ஒர்க் பெர்மிட் மார்ச்லேருந்து ஜூனுக்கு இடையில நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிறைவுக்கு வர முதல்ல இவங்க குவாலிஃபை பண்ணணும். ஒன்று இவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணும், இல்லாட்டி பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பிஆர் கிடைக்க வேண்டும். இது ரெண்டுமே நடக்காட்டி பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தருணம். இப்போ அபிஷேக் சர்மா இவருடைய ஸ்டோரியை பார்ப்போம். இவருடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்க போகின்றது, இவருக்கு இருக்கிற சாய்ஸஸ் தான் என்ன. இவர் 2019ஆம் ஆண்டு கனடாக்கு ஸ்டூடெண்ட் விசா மூலமாக வந்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இவர் கிராஜுவேட் பண்ணி அதாவது மெக்கானிக்கல் என்ஜினியராக வந்து கிராஜுவேட் பண்ணி வின்சரில் ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு வந்திருக்கார். அங்கே இருந்து கொண்டு பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். இவருக்கு வந்து இந்த மார்ச் மாதம் வந்து பெர்மிட் நிறைவுக்கு வருகின்றது. அதாவது ஒன்டாரியோ நொமினேஷன் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆறன்னு சொன்னால் நீங்கள் ஒரே வேலையை தக்க வைக்க வேண்டும். இவருக்கு என்ன பிரச்சனைட்டு சொன்னால் போன செப்டம்பர் மாதம் இவருடைய வேலையில் வந்து இவருக்கு லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு லே ஆஃப் வழங்கப்பட்டதால் இவருடைய பிஆர் அப்ளிகேஷன் வந்து தகுதியை இழந்துள்ளது. இவருக்கு இருக்கிற அடுத்த சாய்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபெடரல் கவர்மெண்டால் ஸ்டெம்ப் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்ஜினியர்ஸுக்கு மட்டும்தான். அதில் வந்து இவர் இப்போ ஃப்ரெஞ்ச் டெஸ்ட் செய்து கொண்டிருக்கார், படித்து கொண்டிருக்கார். அதை விட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸாம் செய்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஸ்கோரும் வைத்துள்ளார். ஆனால் இவருக்கு வந்து இன்னும் 1.5 மாதத்தில் வந்து ஒர்க் பெர்மிட் நிறைவுக்கு வருகின்றது. அதாவது இன்னும் 1.5 மாதத்தில் இவருக்கு பிஆர் கிடைச்சே ஆக வேணும். அதாவது இவர் அப்ளை பண்ண பிஆருக்கு பதில் கிடைத்தே ஆக வேணும். இல்லாட்டி இவர் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும். இவருடைய ஒர்க் பெர்மிட்டை இவரால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இவர் லே ஆஃபில் இருக்கிறதால. இவருடைய ஸ்டோரியில் வந்து இவர் கூறியுள்ளார், தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இப்போ ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகி திரும்பி சொந்த நாட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. போனாலும் அந்த நாட்டிலேருந்து திரும்பி வாரத்துக்கு அதாவது கனடாக்குள்ளே வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து சொந்த நாட்டில் இருந்து கொண்டே வேலை செஞ்சு அந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு திரும்ப கனடாக்குள்ளே வந்து ஒர்க் பெர்மிட் மூலமாகவோ பிஆர் மூலமாகவோ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இவர் கூறுகின்றார். வாட்டர்லூ யூனிவர்சிட்டி மிகால் ஸ்கூட்டர் இவர் ஒரு ப்ரொஃபஸர் எக்கனாமிக்ஸில். அதாவது 2.9 மில்லியன் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் கனடா நாட்டோட எக்கனமியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். இவங்க எல்லாருமே ரெஃப்யூஜிஸ் அல்ல, எல்லாருமே டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் வந்தவங்க. இவங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறினால் இவங்க செய்கிற வேலையை கனேடியர்கள் செய்ய தயாராக உள்ளார்களா? கனேடியர்களுக்கு அதிக சம்பளம் வழங்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை வந்து ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் வந்து அவங்கள ஹையர் பண்ணி ஏன் அண்டர் த டேபிளில் அரை சம்பளம் கொடுத்துமே பிஸ்னஸை ரன் பண்ண முடியாத நிலைமையில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியான கம்பெனிகள் எப்படி கனேடியர்களை வந்து அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தலாம்? அடுத்தது ஊபர் ஈட்ஸ், அமேசான் எல்லாமே ஒரு குறைந்த கமிஷனில் தான் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. கனேடியர்களை ஹையர் பண்ணால் பொருட்களின் விலைகளுமே அதிகரிக்கும். இப்போ உலகம் மாறிவிட்டது. எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்ய தயாராக இல்லை. இந்த வேலை தான் செய்வன், இந்த வேலை செய்ய மாட்டேன்னு மக்கள் பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டாங்க. இதனால தான் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் ஒர்க்கர்ஸை விரும்புறதுக்கு காரணம் அவங்க எந்த வேலை செய்யவும் தயாராக உள்ளார்கள். இங்கே வந்து யாரு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணுறது வந்து தொழில் அல்ல. கனடா இமிக்ரேஷன் சிஸ்டத்தை கிராக் டவுன் பண்ண வேணும், இல்லாட்டி இல்லீகல் இமிக்ரன்ஸின் எண்ணிக்கை அதிகரித்து விடுமுண்டு ஒரு அச்சம் தான். இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராட்டி நாளைக்கு அமெரிக்கா மாதிரி இந்த நாடு வந்துவிடும். அது மட்டுமில்லை, கிரிட்டிக்கல் கேப் அதாவது கிரிட்டிக்கல் ஜாப்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்களா இருந்தால்
உங்களுக்கு கனடாவில் ஒர்க் எக்ஸ்டென்ஷன் மட்டுமில்லை, பிஆருக்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அதாவது லேபர் ஜாப்ஸை விட்டுட்டு கனடாக்கு தேவையான கிரிட்டிக்கலான ஜாப்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த நாட்டை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை இவர் இதில் கூறுகின்றார். எல்லாருமே இந்த நாட்டுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேடித்தான் வராங்க. அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களின் பிரச்சனை. ஒரு நாட்டின் சட்ட திட்டம், கல்ச்சர், பிஹேவியர், முக்கியமாக பழக்க வழக்கம், ஒரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேணும். மாற்றினாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.